அதாவது ஏஎன்எஃப்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அமோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். இது வந்து பேசிக்காக டெவலப் பண்ணி ஒரு பாம் மாதிரி பண்ணுவாங்க. அதை வச்சு அதை மூலப்பொருளை வச்சு ஒரு பாம் மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பொதுவாக தீவிரவாத தாக்குதலில் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு வெடிமருந்து பொருள். ஏன் இந்த ஏஎன்எஃப்ஓ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ப்ரையராக ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஜேஎன்கே, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு 2900 கிலோ இதே அமோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோசிவ்க்கு வந்து பயன்படுத்தலாம் அந்த பொருட்கள் மூலப்பொருட்களை வந்து பிடிச்சிருக்காங்க நிறையா பேர்கிட்ட இருந்து. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒற்றுமை என்னென்னா வந்து டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து ஜெய்ஷி முகமது அந்த ஆர்கனைசேஷனை அவங்க மேலே வந்து சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க இருக்கிற இடங்களை சுற்றி வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஜெய்ஷி முகமதை ஆதரிச்சு போஸ்டர்கள்லாம் வந்து ஒட்டப்பட்டிருக்கு. இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க நாடு முழுக்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்றைக்கி டெல்லியில் ரெட் ஃபோர்ட் கிட்ட நடந்த மாதிரி ஒரே நாள்லேயோ இல்லை தொடர்ச்சியாகவே வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில கோயில்கள் கிட்டலாம் வந்து இந்த குண்டை வெடிக்க வைக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க.